ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். என்ன தான் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வந்து அறுவடை பண்ணியே ஆகணும். மாடி தோட்டம் வச்சுருந்தோம் அப்படின்னா, இல்லைன்னா அது அறுவடை எல்லாமே வம்பாக போய் ஒரு மாதிரி பழுத்து காஞ்சி வம்பாக போயிடும். ஸோ மேலே அறுவடை பண்ண வந்துட்டேன். அறுவடையை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வெண்டைக்காயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு 4 வெண்டைக்காய் பறித்தோம். ஸோ இன்றைக்கும் பறித்தோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு பச்சடி வச்சிடலாம்ல. இன்றைக்கி ஒரு 3 கிடக்குது. டெய்லியுமே 3 வந்துடும். இப்போ நேற்று ஒரு இதில் பறிச்சேன்னா இன்றைக்கி ஒரு இதில். ஸோ டெய்லியுமே நம்ம பறிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 3 பறிச்சிக்கிட்டேன். அப்புறம் இங்கே பாருங்கள், சரி டொமேட்டோ. ஒரு கைட்டு கேமரா வச்சு சிசர் வச்சு கட் பண்ணணுன்னு, அதனால தான் உதுத்து எடுக்கிறேன். கட் பண்ணி அப்படி பஞ்சாக எடுக்கலாம் அப்படின்னா கீழே விழும். ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். ஒரே ஒரு சரி டொமேட்டோ தான். டெய்லி ஒரு 20 பழம் அந்த மாதிரி வருது. வேறு என்ன பறிக்கலாம்? சாதா தக்காளி செடியை பிடுங்கி போடலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சா, அது முடிஞ்சாலும் டெய்லி ஏதாவது ஒரு 4 காய், அப்புறம் அதுலேருந்து பூ அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. பிடுங்கி போட மனசே வரமாட்டேங்குது. அப்படி இருக்கிறனால இப்போ இங்கே பாருங்க, தலையில் தட்டுற அளவுக்கு கோவக்காய் சட்னி தாங்க வச்சிட்ருக்கேன் நான் டெய்லி. கோவக்காயில் வேறு என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன்னா பொரியல் பண்ண என்னமோ பிடிக்க மாட்டேங்குது எல்லாருக்கும். பொரியல் ஒரு காலத்தில் ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம். இப்போ இது நிறைய சாப்பிட்டனாலையா என்னன்னு தெரியல, இப்போ பொரியல் பிடிக்கிறதில்ல. ஸோ இட்லிக்கு சட்னி மட்டும்தான் வைக்கிறேன். ஆந்திரா ஸ்டைலில் வைப்பேன். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது புதுசாக டிஷ்ஷஸ் தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். சரி, அந்த பக்கம்லாம் போகணும். சேரத்து கேட்குறேன். இருங்க, 1/2 கிலோ கிட்ட கோவக்காய் வந்திருக்கு. சரி, அடுத்து என்ன இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். கொஞ்சம் உதிர்ந்து கிடந்தது தக்காளி, அதையும் பொறுக்கி எடுத்துட்டேன். எல்லாத்தையும் இதில் போட்டுரும். பக்கெட், இந்த பேஸ்கெட் எடுத்துகிட்டு வரணுன்னே தோண மாட்டேங்குது. இப்போ அங்கேருந்து எடுக்கிறதுக்குள்ளே அந்த பக்கம் கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு. ஓகே, வேறு என்ன? அப்புறம் பாவைக்காய் இருக்குது. இருங்க, கொஞ்சம் சங்குப்பூ விதைகள் அப்புறம் பாவைக்காய் பழம் பறித்து வச்சுருக்கேன் விதைக்காக. கை கட்டுற வரைக்கும் தாங்க பறிக்க முடியும். சரி, இது கொஞ்சம் விளைஞ்சிருக்கு பாவைக்காய், எடுத்துக்கலாம். பாவைக்காய் பழம், வெள்ளை பாவைக்காயோட பழம் சேகரிக்க வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெடித்து அவ்வளோ திருப்பி இங்கேயே முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கை கெட்டுறதையாவது பறித்து சேகரித்து வைப்போம். இருங்க, இந்த ஒரு பழம் இருக்குது, வச்சா கேட்குறவங்களுக்காவது கொடுப்போம். எனக்கு வெள்ளைக்காய் பாவைக்காவே வெறுத்துடுச்சுங்க. இங்கே பாருங்க, ஒரு வழியாக அதை பறிச்சிட்டேன். போதும்னு நினைக்கிறேன். இந்த அறுவடை இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலான்னு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், அந்த கீரையில் போய் இது மடங்கி கிடக்கேன்னு சொல்லி பிடிச்சி இழுத்தேங்க. பார்த்தா கொஞ்சம் லேசாக உடஞ்சிருச்சு. இந்த சிட்டு பரங்கி பார்த்தா அதில் ஒரு பிஞ்சு கிடந்திருக்குங்க. ஏறுங்க,
இப்போ இது பிஞ்சு வந்து நல்லா வருமா என்னன்னு தெரில. ஏன்னா இந்த இடத்துல நான் உடச்சிட்டேன் பாருங்களேன். கீரை, அதாவது முருங்கைக்கீரையும் அகத்திக்கீரையும் போட்டு அமுக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இழுத்தேன், உடஞ்சி ஒரு வடையில் வளைஞ்சிடுச்சு. இப்போ அதில் பார்த்தா எவ்வளோ இடம் கிடக்குது, பார்த்தா அதில் போய் காய் கிடந்திருக்கு. கவலையாக போச்சு. காய் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. சரி வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோதாங்க அறுவடை. இதுக்கு மேலே நான் அறுவடை பண்ணலை, இன்னும் நிறைய இருக்குது, வெயில் தாங்கலை. ஸோ அப்புறமா பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாவைக்காய், அப்புறம் வெண்டைக்காய், செரி டொமேட்டோ, நார்மல் டொமேட்டோ, கோவக்காய் இவ்வளவும் அறுவடை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போக விதைகளில் சங்குப்பூ விதை அறுவடை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளை பாகற்காய் விதை அறுவடை பண்ணியிருக்கேன். இன்னுமே இவ்வளோ கிடக்குது. ஆனால் இப்போ எனக்கு மொத்தமாக அறுவடை பண்ண முடியலை ஃப்ரெண்ட்ஸ். மனநிலை, உடல்நிலை எதுவுமே சரியில்லாமல் இருக்குது. எல்லோரும் வந்து அம்மாவோட சூழ்நிலை என்ன, எப்படி இருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. எனக்கு எப்படி எல்லாத்துக்கும் மெசேஜ் போட முடியல. சில பேருக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன் வாட்ஸ்அப்பில். எப்படி வீடியோவாக போடவும் எனக்கு மனசு இல்லை. அதனால் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய்.